வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கூட்டு பறவைகளாக வாழ்ந்த நாங்கள் 1989 திசையெங்கும் சென்று ஒவ்வொரு பக்கமும் வெற்றி கொடி நாட்டினோம். உள்ளூரில் மட்டும் இல்லாமல் உள்நாட்டில் வெளிநாடு முதல் கொண்டு சென்று எங்கள் லட்சியங்களை அடைந்து வெற்றி கொடி நாட்டி ஓடி ஆடி கலைத்து திரும்பி பார்க்கையில் 34 வருடங்கள் கடந்து போய்விட்டது. மாணவர்களாக ஒன்றிணைந்த நாங்கள் இப்ப குடும்ப தலைவர்களாக ஒரு தொழில் நிர்வாகிகளாக மீண்டும் ஒன்றிணைக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். 34 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாம் எல்லாமே ஒரு அரசு பள்ளியில படித்தோம். இந்த அரசு பள்ளியினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்கும் போது அதனுடைய வித்தியாசம் நம்மளுக்கு தெரியுது. அரசு பள்ளியில் இன்னும் தரம் உயர வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால அந்த நிலையில் நம்ம ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா அப்படி சிந்திச்சனுடைய விளைவு தான் இந்த ஆதிரி அறக்கட்டளை உருவாகிச்சு. என்னைக்குமே அறம்பெய்யும் என்பது நீதி. இந்த புண்ணிய பூமியில் நல்லதை நினை நல்லதையே செய் என்ற இரு செயல்கள் நாடும் செய்வோருக்கு இறைவன் அருளோடு நாடும் நல்லதை நடக்கும் என்பது நம் பண்பாட்டின் அடிப்படை தத்துவம். எழுத்து விதைகள் தூவப்படும் போது செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, சமுதாயம் என்ற வழியில் சமூக அக்கறையால் தொடங்கப்பட்டதுதான் இந்த ஆதிரி அறக்கட்டளை. கிளைகளின் அழகை ஆராதிப்போர் உண்டு, காய்கனிகளின் அற்புதத்தை ரசிப்போர் உண்டு. ஆனால் இவை அனைத்தையும் தாங்கி பிடிக்கும் வேர்களை நினைப்பது வெகு சிலரே. அந்த வெகு சிலரில் ஆதிரி அறக்கட்டளையும் உண்டு. ஆம், கிளையை தாங்கும் வேர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு எங்கள் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டும் பெருமிதம் கொள்கின்றோம். நம்ம அவையார் சொன்ன மாதிரி கல்விக்கு ரொம்ப முக்கியம். பிச்சை எடுத்தாவது படிக்கணும். கற்கை நின்று பிச்சை வேணும், கற்கை நின்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நிலை நம்ம மாணவருக்கு வரக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்தாவது ஒரு வகையில கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு இந்த ஆதிரி அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இந்த ஆதிரி அறக்கட்டளை தொடக்க விழாவை சிறப்பு செய்த எங்க ஆசிரியருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, இங்க குடும்பத்தோடு வந்திருந்த எங்களுடைய தோழர் தோழிகளுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்ய நன்றி. வணக்கம். மாற்றுவதற்காக உங்களுக்கு புராண கோடி நன்றிகள். செயல்பாடுகள் பற்றி ஏற்கனவே பேசிய தோழர் தோழிகளிடம் எல்லாரும் சிறப்பாகவே அதை பற்றி விளக்கியுள்ளார்கள். மாணவர்களின் உடல் மற்றும் மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தெரிவதற்கான ஒர்க் ஷாப்ஸ் நம் ஆதிரி ட்ரஸ்ட் மூலமாக நடத்த உள்ளோம். அதே போல ஆசிரியர்களுக்கான ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஒர்க் ஷாப். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அதுதான் நம்ம தோல்வியத்தை நிறைய பேர் பேசிட்டு இருந்தப்ப அவங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா என்னோட மனைவியும் பேராசிரியை. ஸோ அதனால எவ்வளவு தூரம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பணி செய்வது எவ்வளவு கடினமாக உள்ளது என்று எங்களுக்கு தெரியும். மாணவர்களுக்கு அவர்களோட கல்வியில் சிறப்பாக எப்படி கவனம் செலுத்துவது, அப்புறம் அவங்களோட உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான அதை பேணுவதற்கான சிறந்த பயிற்சி பட்டறைகள் ஒர்க் ஷாப்ஸ் நம்ம ட்ரஸ்ட் மூலியமா நடத்துறதுக்காக உள்ளோம். அதே மாதிரி நம்ம தோழிகள் எல்லாருமே 50 கடந்துட்டோம். ஸோ நம்மளோட உடம்பையும் மனசையும் ஒரு நல்ல விதத்துல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஸோ அதனால அதற்கான முயற்சிகளை நம்ம தொடங்க உள்ளோம். அப்புறம் பொதுமக்களுக்கான உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஸ்பெஷல் அதாவது வெல்னஸ் ஒர்க் ஷாப்ஸ் நடத்த உள்ளோம். அப்புறம் இது போகும் காலகட்டத்துல எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா ஆட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிறப்பான எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இவ்வளவு தூரம் ஒரு சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது இதற்கான அத்தனை நம்ம தோழர் தோழியர்களுக்கும் ஒரு நீண்ட நன்றி. இந்நேரமும் நம்மை முன்னேற்றி சென்று
அவர்கள்தான் ஆசிரியர்கள். எத்தனையோ தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் அத்தனையும் கற்றுத் தருபவர்கள் ஆசிரியர்களாகத்தான் இருக்க முடியும். இந்த உலகத்தில் நான் வர காரணம் என்றால், இந்த உலகம் என்னிடம் வர காரணம் என் ஆசிரியர் என்றார் அரிஸ்டாட்டில். ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்றார் மார்கன் அலெக்சாண்டர். சமுதாயம் அந்நின்று பார்க்கும் பல்லாயிரக்கணக்கான சாதனையாளர்களை உருவாக்கிய நமது ஆசிரியர்களால் உயர்ந்தோர் நாங்களும். ஒருவரது வளர்ச்சியை பார்த்து உறவினர் பொறாமைப்படுவர், நண்பர்கள் பொறாமைப்படுவர். ஆனால் ஒருவர் வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படும் ஒரே ஜீவன் ஆசிரியர் தான். இந்த குழுவில் இருக்கும் சுமார் 80 மாணவிகள் 89ஆம் ஆண்டு +2 படித்த மாணவிகள் மட்டுமே. அனைவரும் பட்டப்படிப்பை முடித்து சிறந்த நிலையில் இருக்க காரணமானவர்கள் ஆசிரியர்களாகிய நீங்களே. 35 ஆண்டுகளுக்கு முன் அரசு பள்ளியில் படித்து இத்தனை பேர் பட்டதாரிகளாக ஆனதற்கான அத்தனை பெருமைகளும் ஆசிரியர்களான தங்களையும் சேரும். இத்தகைய மேன்மை பொருந்திய எமது ஆசிரியர்களான அரசு மேல்நிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்வதை எங்கள் வாழ்நாள் பாக்கியமாக கருதுகிறோம். கல்வி அறியாமல் கடமையில் ஊராக கொண்ட கற்பக விருட்சமாக விளங்கும் போது எமது ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வானது கற்பது.